நிறைய பேர் இந்த நெக்கோட பைப்பிங் வந்து எப்படி வச்சுருந்தீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்துட்டு சும்மா உங்களுக்கு வச்சு காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன பீஸில் கட் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கர்வ்ஸாக இந்த மாதிரி சின்ன சின்ன கர்வ்ஸாக வந்து கட் பண்ணியிருக்கிறேன். மெஷர்மெண்ட்டெல்லாம் எதுவும் வைக்கலை, நானாக டேரெக்டாக கையிலே தான் வரைஞ்சேன். ஸோ அதனால் கொஞ்சம் மிஸ் மேட்சிங் இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக வந்துட்டு நம்ம எப்பயும் போல் இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸையும் லைனிங் பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டு தையல் போட்டு உள்கூடி நீங்கள் தையல் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியும் இல்லைங்களா? ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பைப்பிங்கை வந்துட்டு இப்படி அடியில் வச்சுக்கோங்க. அடியில் வச்சுட்டு பைப்பிங் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் போட்டே வரும்போது என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி உங்களுக்கு ரோல் ஆகுற மாதிரி இருக்கும். அதான் அது வந்துட்டு இந்த மாதிரி விளிம்பில் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அது எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டன் ஆகிடும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் 2 தையல் போட்டிருந்தேன். இப்படி தான் அந்த ப்ளவுஸ்லையும் நான் போட்டிருந்தேன். இது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அயர்ன் பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஸ்டிஃபாக உங்களுக்கு நின்றுச்சு. இந்த மாதிரி கூட நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.